எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷம். எப்பொழுதுமே ஒரு மன மகிழ்ச்சியா நாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கவலை, சோர்வு, பயம், கலக்கம் இதெல்லாம் நம்முடைய உலக வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பல காரியங்கள். நாம் அதில் நிலைத்திருந்து விடக்கூடாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், சோர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன், பயந்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கடந்து செல்லுகிற பாதையில நம்ம குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில் பல பிரச்சனை வரும்போது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் இருக்க மத்தியில் நமக்கு ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உன்னுடைய பலன் என்ன தெரியுமா? மகளே உன்னுடைய பலன் என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் உலக காரியம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய திறமை, நீங்கள் சாதிக்கிறது, ஒரு ப்ரமோஷன், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். வருமானம் பெருகுவது, அதெல்லாம் இல்லை. அது மாதிரி எல்லாம் இருந்தாலும் பலவீனமாக சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறவங்க உண்டு. உண்மையான பலன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது. அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு வசனம் சொல்றதில்லை. அது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்பொழுதுமே கர்த்தருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற ஒரு மன மகிழ்ச்சி. அப்போ அதுதான் நம்முடைய பலன். நீ எப்பவும் மகிழ்ச்சியா இருங்களேன். சாத்தான் உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்குவான், ஒதுங்கி நிற்பான். இல்லை, உங்களை என்ன பண்ணாலும் துக்கப்படுத்த முடியல, பயப்படுத்த முடியல, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறாங்கனாலே பிசாசுக்கு ஒரு கலக்கம்.